ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? நீங்கள் எல்லாருமே இந்த சர்வைவல் சம்மந்தப்பட்ட படம் போடுங்க, அதுதான் ரொம்ப த்ரில்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதனால உங்களுக்காகவே ஒரு சூப்பரான சர்வைவல் படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால இந்த உலகம் அழிஞ்சு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்ற மாதிரி தான் அந்த கதையில் காமிக்கிறாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற மக்கள் எல்லாருமே காட்டுக்குள்ளே தான் தனித்தனியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்களையே வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே சீக்கிரட்டாக இடம்லாம் உருவாக்கி டென்ட் போட்டு தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சத்தம் போட்டா அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிற காட்டு நாய்களும் அதுங்களுடைய பசிகளை தீர்த்துக்கிறதுக்காக மனிதர்களை போட்டு தள்ளிடும். ஸோ இப்படி இருக்கச்சில நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவனுடைய ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக ஒரு ரேரான மாத்திரையை திருடர்கள் கும்பல் கிட்ட இருந்து ஆட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டென்ட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க ரொம்ப கொடூரமானவங்க, மனிதர்களை பார்த்தாலே வேட்டையாடி அவங்கள சமைச்சே சாப்பிட்டுருவாங்க. இப்படி இருக்கச்சில நம்ம ஹீரோ எப்படி அந்த மாத்திரையை கண்டுபிடிச்சான், அதை அவங்களுக்கு தெரியாம எடுத்தானா, அந்த நாய்கள் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சானா அப்படின்ற கதையெல்லாம் சூப்பராக சொன்ன கதை தான் 2024 ரிலீஸ் ஆன இயர் நம்பர் 10. அது போக இந்த படத்துக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமே வராது, ஏன்னா இந்த படத்தில் பேசவே மாட்டாங்க. ஆனால் படம் ஃபுல்லுமே த்ரில்லாக தான் இருக்கும். ஸோ வீக்கெண்ட் வேறு இல்லையா, ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு பயங்கர சூப்பராக இருக்கும். அதனால படமாக பார்க்கணுன்றவங்க இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்க, இல்லை டைம் இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்லேயே பேக்ரவுண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரே நாளில் இந்த உலகம் மொத்தமுமே அழிஞ்சு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, சாப்பாடுக்கு பஞ்சம் வந்ததுமே அனிமல்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுவே போக போக ஒரு 10 வருஷத்துல மனிதர்கள் உயிரோட இருக்கிற மனிதர்களையே கொலை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு எழுத்து மாதிரி போட்டு அதுல இயர் 10ன்ற மாதிரி படத்தோட டைட்டிலையும் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்தது உடனே ஒரு காட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல இவர் தான் ஹீரோடைய அப்பா, இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அப்படியே மெல்ல சத்தம் வராம 2 பேரும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க, ஏன்னா எதையாவது வேட்டையாடி சாப்பிடலான்றதுக்காக. அதுலயே நம்ம ஹீரோ குழந்தை மாதிரி அவனுக்கு தனியாக சர்வே பண்ணவே தெரியாது. அதனால தான் அந்த அப்பா நம்ம ஹீரோவை எங்கே போனாலும் கூப்பிட்டு போய் எப்படி வேட்டையாடணுன்ற மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாரு. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு இந்த அப்பா பைனாக்குலரில் எதையோ பார்த்தா தூரத்தில் காட்டு பன்றி ஒன்று நிற்கிது. சரி ஓகே, இதை வேட்டையாடிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி மெல்ல தவுந்து அது பக்கத்தில் போக கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்ததுமே அவருடைய ஏரோ யூஸ் பண்ணுறாரு. அதுவும் நேராக அந்த காட்டு பன்றி மேலேயே சொருகிடுது. உடனே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேகமாக அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது கொஞ்ச நேரத்தில் போனதுக்கப்புறம் அது கீழே விழுந்துரும் இல்லையா, ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அப்படியே மெல்ல முன்னாடி போக ஆனால் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை காணும். ஸோ பார்த்தா அது தண்ணிக்குள்ள விழுந்திருக்கும் போல. ஸோ இந்த தண்ணிக்குள்ள உங்களால் போக முடியாது, ஏன்னா எங்கே என்ன இருக்குன்றது உங்களால் சொல்ல முடியாது இல்லையா. அதனால சரி ஓகே, பண்ணி போயிடுச்சு, அவ்வளோதான், இனிமேல் நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பார்த்துட்டு திரும்பி அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி மறுபடியும் வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இந்த அப்பா ஏதோ ஒரு ஷூ மாதிரி ஒரு இதை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட்டில் ஏதோ ரோடு போகிற மாதிரி தெரியுது. சரி ஓகே, இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பாதையை ஃபாலோ பண்ணி முன்னாடி போனால் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பாதை மாதிரி ஒரு இடம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 காரும் நிற்கிது. ரொம்ப வருஷம் அங்கே நிற்கிது போல, டேமேஜ் ஆன கார் தான். அதுக்கு முன்னாடி ஒரு மரம்லாம் சாஞ்சிருக்கேன். உடனே மெல்ல சத்தம் போடாமல் கீழே குனிஞ்சு அந்த காருக்கிட்ட ஏதாவது தேருமான்னு பார்க்குறாங்க. அப்படி இந்த அப்பா மெல்ல கார் கதவை திறந்து உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள லாலிபாப் மாதிரி ஏதோ ஒன்று இருக்க. அடுத்தது இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சைடோடைய கதவை ஓப்பன் பண்ணுறான். அப்படி ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக ஏதோ சத்தம் கேட்டுருது. சத்தம் கேட்டதுமே அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா இப்போ அந்த உலகத்தில் மனிதர்களை விட காட்டு நாய்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மனிதர்கள் தான் உயிர் பழைச்சிருப்பாங்க. அதனாலே இந்த காட்டு நாய்கள் இருக்குல்ல, அதாவது உல்ஃப் மாதிரியே இருக்கும் போல, அது என்ன பண்ணுதுன்னா மனிதர்களை கொடூரமாக வேட்டையாடும் போல. ஸோ அது வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எந்த ஒரு சத்தமுமே போட மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது சத்தம் போட்டு பக்கத்தில் அது இருந்துச்சுன்னா மொத்தமாக இவங்களை வேட்டையாடிடும் இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் சரி ஓகே, வேற ஏதாவது உள்ள கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அப்பாவுக்கு நிறைய இந்த சிகரெட் துண்டுகள்லாம் கிடைக்கும். ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்படி வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்குது. அதுவும் அந்த காட்டு நாய்கள் கத்துற மாதிரியான சத்தம். அவ்வளோதான், பயந்து போன இந்த அப்பா வேகமாக ஹீரோவை காருக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு இவரும் பார்த்தீங்கன்னா கார் டிக்கியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வேகமாக சைடில் உட்காந்துக்கிறாரு. ஏன்னா காட்டு நாய்கள் கிட்ட மாட்டேன்னா வெறித்தனமாக வேட்டையாடிடும். ஸோ அப்படியே பயந்துக்கிட்டே இருக்க அப்பதான் கொஞ்சம் தூரத்தில் காமிக்கிறாங்க அந்த காட்டு நாய்கள் கொடூரமாக ஓடி வந்துட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம ஹீரோ கண்ணாடியிலேருந்து பார்க்குறான். அப்படியே அமைதியாக மூச்சு விடாமல் நின்றுட அந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துக்கு மோப்பம் பிடிச்சிட்டு அப்படியே முன்னாடி போக ஆரம்பிச்சிடுது. ஸோ இவங்க சத்தம் போடாமல் இருந்ததுனால எப்படியோ தப்பிச்சிடுறாங்க.
இப்போ அப்படியே அது போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளியில் வராங்க. வெளியில் வந்து மறுபடியும் வேகமாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது தான் ஹீரோ காமிச்சா அவன் வந்து காருக்குள்ளே இருந்து ஒரு எக்ஸ்பைரியான பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து இருந்திருப்பான் போல். அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே மிச்சம் இருக்கிறத எடுத்துகிட்டு அந்த கவரை வந்து இங்கே கீழே போட்டுட்டு போகிறான். அந்த கவரையும் அப்படியே ஜூம் இன் பண்ணி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அதாவது இவங்க டென்ட் மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுவும் மரக்கட்டையெல்லாம் மறைச்சு வச்சு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ள நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்குது. அதாவது இந்த உலகம் அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அதனால மெடிசன் வந்து கம்ப்ளீட்டாக காலியாக இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியாவை அழிக்கிற மெடிசன் கூட கிடையாது. அதனால அவங்களுடைய காயமும் இன்னுமே ஹீல் ஆகாமல் இருந்திருக்கும். இப்படி இருக்க நைட் ஆகுது. இங்கே இந்த அப்பா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் இந்த சிகரெட் துண்டுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார் இல்லையா, அது எல்லாத்தையுமே பிச்சு போட்டு உள்ளே இருக்கிற துகள்களை எடுத்து ஒரு பேப்பரில் சுற்றி வெளியில் வந்து தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி அதை ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஸ்மோக் பண்ணுறாரு போல். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் காலையிலே ஆக நம்ம ஹீரோ வந்து தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிறான். ஸோ கண் முழிச்சதுமே அப்படியே மெல்ல வெளியில் வரான். வெளியில் வந்து ஒரு இடத்துல உட்காந்து இந்த வாழ்க்கையை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அவளும் தான் மறந்து போய்ட்றான். ஏன்னா யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்கும் போல. பயந்து போனவன் தலை தெரிக்க வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து அதெல்லாம் அப்படியே மறைச்சி வச்சுட்டு யாராவது வராங்களோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருடர்களுடைய கும்பல் வருது. அவளு தான் மறந்து போய்ட்றான். பயத்தில் அப்படியே பின்னாடி வரும்போது கீழே விழுந்துட. ஸோ இந்த சத்தம் கேட்டு அப்பா முழிச்சிக்கிறாரு. முழிச்சு வந்து அவரும் பார்த்து அவரும் மிரண்டு போய்ட்றாரு. ஸோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு பெரிய ஆபத்து வருது, இவங்ககிட்ட மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒய்ஃபையும் வேகமாக எழுப்பி இந்த அப்பா அந்த டென்ட்டுக்கு பின்னாடி உடச்சி இவங்க 3 பேத்தையும் வெளியில் ஏற்றுறாங்க. வெளியே ஏற்றிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வழியாக தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் இந்த ஒய்ஃபால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்க ஒன்று அப்பா என்ன பண்ணுறாருன்னா அங்கே இந்த செப்டிக் டேங்க் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இவங்க 2 பேரையும் மறைய வச்சுட. ஆனால் அதுக்குள்ள அந்த திருடர்கள் கும்பல் இவரை பார்த்துட்றாங்க. உடனே இவர் அட்டாக் பண்ண வேகமாக ஓடி வர இவர் என்ன பண்ணுறாருன்னா கையில் ஒரு கம்பி வச்சிருக்கிறாரு. அதை வச்சு முடிஞ்ச வரைக்கும் போராடுறாரு. ஆனால் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. 3 பேரை அடிச்சு போட்டுறாரு. இருந்தாலும் அந்த கேங்கில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இவர் அடிச்சு போட்டுட. அதுலேயும் அந்த தலைவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோடைய அப்பாவை கழுத்துலேயே ஒரு சொருகி கொடூரமாக கொலை பண்ணிட்டான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஒய்ஃபும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல, பார்க்க மட்டும்தான் முடியுது. அதுக்கப்புறம் அந்த திருடர்கள் கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோடைய டென்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அவங்க தேவைப்படுற பொருள் என்னெல்லாம் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலான்னு போகும்போது தான் இந்த பேக்கை பார்க்குறாங்க. அதாவது ஹீரோ வந்து தூக்கிட்டு வரும்போது கீழே விழுந்திருக்கும். உடனே அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே ப்ரீசியஸான கொஞ்சம் மெடிசின்லாம் இருக்குது. அதாவது நம்ம ஹீரோவே அவனுடைய ஒய்ஃப்காக கொஞ்சம் மெடிசின் தான் வச்சுருந்துருப்பான். அந்த மெடிசினையும் இவங்க வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த செத்து போன அப்பா இருக்கார் இல்லையா, அவரையும் தூக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது தான் அந்த தலைவர் என்ன பண்ணுறாருன்னா என்னது இது அப்படின்னு அந்த செப்டிக் டேங்கை பார்க்க அவ்வளோதான் நம்ம ஹீரோ பயந்துட்டான். இப்போ ஓப்பன் பண்ணார்னா இவனுடைய கதையை முடிஞ்சிடும் இல்லையா, அதனால என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு பயத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னது அப்படின்னு அதை ஓப்பன் பண்ண வந்துட்டேன். தூக்கி பார்க்குறாரு, ஆனால் தூக்க முடியல. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் டைட்டாக பிடிச்சி வச்சிருக்கிறான். உடனே ஓட்ட வழியாக எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அவருக்கு ரொம்பவே பேட் ஸ்மெல் அடிக்க சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் தான் அவங்க வெளியில் வராங்க. வெளியில் வந்து ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒய்ஃபோடைய மெடிசனையும் தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா, அது இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வழி இல்லாமல் கொஞ்சமாவது சரியாகும். இப்படியே விட்டு அவங்க இறந்துடுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கிற அந்த பிஸ்கெட் கவரை பார்க்குறான். ஸோ இதை பார்த்து தான் அவங்க இந்த இடத்துக்கு வந்துருப்பாங்க போல. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஏன்னா இவன் தானே அந்த பிஸ்கெட் கவர் அங்கே போட்டுட்டு வந்துருப்பான். அதுக்கப்புறம் ஒய்ஃபை வீட்டுக்குள்ளே படுக்க வச்சுட்டு அவங்க காயத்தை செக் பண்ணி பார்க்குறான். அது இன்னுமே மோசமாயிட்டு போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆகிருப்பாங்க. ஸோ வேற எங்கேயாவது மாத்திரை இருக்கான்னு பார்க்குறான். ஆனால் எல்லா மாத்திரையும் காலி டப்பா தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ ஒய்ஃப் வேற ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இதை பார்க்க முடியல. உடனே தலைவனை எடுத்து கொலை பண்ணிடலான்னு போகிறான். ஆனால் அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது அவனுடைய அப்பாவையும் இழந்துட்டான் இல்லையா, இப்போ ஒய்ஃபையும் இழந்துடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கள அங்கே படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான தண்ணியும் அங்கே வச்சுட்டு சரி ஓகே என்னுடைய ஒய்ஃப் இறந்துட்டா நானும் இறந்துடுவேன், அதுக்கு பதிலாக நம்ம அந்த மாத்திரையை தேட போகலாம். அந்த திருடர்கள் கூட்டம் இங்கே தான் பக்கத்தில் போயிருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிச்சி எப்படியாவது நம்ம அந்த மாத்திரையை திருடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவனுடைய காலில் இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் சுற்றிக்கிறான். ஏன்னா இங்கே கொள்ளையடிக்க வந்தவங்க எல்லாத்தையுமே அட்டையை போட்டு போயிட்டாங்க. இவன் போட்டிருந்த சட்டை மட்டும்தான் இருக்குது. அதனால அந்த காலுக்கு எல்லாம் சுற்றிட்டு அவனுடைய அப்பாவுடைய ஓல்டு ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து அந்த டென்ட்டை விட்டு வெளியில் வந்து கதவை நல்லா லாக் பண்ணிட்டு அவங்க ஓப்பன் பண்ணி வெளியில் போயிடக்கூடாது இல்லையா, வெளியில் இருக்கிறவங்களும் உள்ளே வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக நல்லா லாக் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறான். ஸோ இவனுடைய அப்பா வந்து கொலை பண்ணி தூக்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவருடைய ரத்தம் வந்து கீழே செஞ்சிருக்கோம்ல, அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போக ஆரம்பிக்கிறான்.
ரொம்ப குளிருது, காலில் வர செருப்பு இல்லைல்ல, ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் என்ன பண்றது, ஒய்ஃபை காப்பாற்றி ஆகணும்ல. அந்த ஒரு குறிக்கோளோட வேகமாக பார்த்தீங்கன்னா மலைகள் மேலெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறான் அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி. அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் நடக்க முடியல. ஒரு இடத்துல அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்ட. அதே சமயத்தில் இந்த சைடு ஒய்ஃபை காமிச்சா அவங்க கண் முழிச்சிட்டாங்க. கண் முழிச்சு பார்த்தா அவனை காணோம். எங்கே போனா இவன், என்ன ஏன் தனியாக விட்டுட்டு போனான் அப்படின்னு பயந்தவங்க எந்திரிச்சு வேகமாக கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கதவு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. மிதிச்சு கூட பார்க்குறாங்க, அப்பவும் முடியல. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஒரு தண்ணிக்கு பக்கத்தில் படுத்திருப்பான் இல்லையா, முடியாம. அப்போ அவன் லைட்டாக கண் முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு பையன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவனை பார்த்ததுமே உனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அவனை ஃபாலோ பண்ணியே மெல்ல பின்னாடி போனா அந்த பையன் தங்கி இருக்கிற மாதிரியான ஒரு இடம் வர, ஏதோ கைவிடப்பட்ட இடம் போல. அவனும் நம்ம ஹீரோ பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோவா அவனை விடக்கூடாது அப்படின்னு வேகமாக அந்த சின்ன பையனை ஃபாலோ பண்ணி உள்ளே போனவன் ஒரு கதவை மூடிட்டான். ஸோ அவனுடைய தாத்தா கூட அங்கே தனியாக இருக்கான் போல. ஸோ அந்த தாத்தாவும் படுத்த படுக்கையாக தான் இருக்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா வேகமாக எட்டி அந்த கதவை உடைக்கிறான். கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்தவன் இவங்களை அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா அங்கே இருக்கிற சட்டையெல்லாம் எடுத்து போட ஆரம்பிக்கிறான். இன்னும் குளிருக்கு அந்த தாத்தாவுடைய அந்த ஜெர்க்கினையும் பிடிங்கி போட்டுக்கிறான். அப்புறமா ஷூ எல்லாம் போட்டுட்டு எப்படியும் அவனுக்கு இப்போ சர்வே பண்ணுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் கிடச்சிருச்சுன்றதுனால மறுபடியும் வேகமாக அவனுடைய அப்பாவை தேடி போக ஆரம்பிக்கிறான். அப்படி தேடி காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது தான் ஏதோ ஒரு இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்க. என்னடா இது அப்படின்னு வந்து பார்த்தா அங்கே மனிதர்களுடைய எலும்பு கூட கிடக்குது. ஸோ அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது, நம்மளுடைய அப்பாவை தான் கொலை பண்ணி சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு. மனசுல ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த மண்டவோட மட்டும் எடுத்து தனியாக புதைச்சிடுறான். ஏன்னா இதுக்கு மேலே மிச்சம் எதுவுமே வைக்காம தின்றுருக்காங்கல்ல. ஸோ ரொம்பவே கஷ்டப்படுறான். அதனால சரி அடுத்தது நம்மளுடைய ஒய்ஃபையாவது காப்பாற்றுவோம் அப்படின்றதுக்காக இப்போ அவங்க எங்கே போயிருப்பாங்கன்றது உனக்கு தெரியாதுல்ல. அதனால ஒரு மரத்து மேலே ஏறி வேற எங்கேயாவது புகை வருது அப்படின்னு பார்த்தா தூரத்தில் ஒரு இடத்துல புகை வருது. ஸோ அங்கே தான் அவங்க தங்கியிருக்காங்க போல. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே போகலான்னு பார்க்கும்போது திடீர்னு கால் தவறி பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். ஸோ பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சத்தம் கேட்டுருச்சு இல்லையா, அதனால காட்டு நாய்கள் கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது இங்கே வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அது கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே தவுந்து வரான். வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தீ எரிச்சிருப்பாங்கல்ல, அதில் லைட்டாக கங்குலாம் இருக்கும். ஸோ அதை ஊதி தீ வர்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா காட்டு நாய்கிட்ட இருந்து இந்த தீ இருந்தால் மட்டும்தான் இப்போதைக்கு தப்பிக்க முடியும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் இப்படியே தீயும் பார்த்திக்குது. அதனால கொஞ்சம் விறகெல்லாம் அடிக்க வைக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு காட்டு நாய்கள் வந்துடுது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஒரு கட்டையை எடுத்து அதில் நெருப்பு இருக்கும் இல்லையா, அதை வச்சு அந்த நாய்களை பயமுறுத்துறான். ஸோ நெருப்பு இருந்தால் எந்த ஒரு விலங்கும் பக்கத்தில் வர்றது இல்லையா, அதனால அந்த நாய்களும் பயப்பட எப்படியோ தீ இருந்ததுனால இன்னைக்கு நைட்டு தப்பிச்சிட்றான். ஸோ காலையில் கண் முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல நாய்கள்லாம் இல்லை. சரி ஓகே மறுபடியும் நம்ம பயணத்தை தொடருவோம் அப்படின்னு நேற்று ஒரு இடத்துல போக வந்திருக்கோம்ல, அந்த டைரக்ஷனை பார்த்து போக ஆரம்பிக்கிறான். அப்படி நேராக வந்துட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டென்ட் இருக்கிற மாதிரி இருக்க. என்ன டென்ட் இது அப்படின்னு மெல்ல வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒருத்தங்க அழுகுன நிலையில இறந்து போய் கிடக்குறாங்க. இருந்தாலும் இவனுக்கு உள்ள ஏதாவது தேருமா அப்படின்னு பார்க்குறான். ஸோ உள்ள வந்து தண்ணி பாட்டில் கிடக்கும். அதில் தண்ணி இருக்கான்னு பார்த்தா தண்ணி இல்லை. சரி ஓகே வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு தீப்பெட்டி கிடைக்கும். அதுக்குள்ள ஒரு 3-4 தீக்குச்சி தான் இருக்கும். ஸோ யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒரு சின்ன கத்தி மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விசில் ஒன்று கிடைக்குது. ஸோ அதெல்லாம் தேவைப்படும் எடுத்து வச்சுக்கிறான். அப்புறம் மறுபடியும் அவனுடைய பயணத்தை தொடர தூரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு ஒளிஞ்சிருந்து பார்த்தா அந்த கும்பலை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து அவளுடைய கத்தியை வந்து கழுவிட்டு இருக்கிற, ரத்தமாக இருக்கும் போல. ஸோ இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டான். ஸோ இந்த பொண்ணு தான் இவங்க அப்பாவையும் அட்டாக் பண்ணது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் மெல்ல அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ண. அவள் பார்த்தீங்கன்னா அவள் தங்கி இருக்கிற டென்ட் பக்கத்தில் போயிடுறா. ஸோ ஒரு கேரவன் மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் டென்ட் போட்டு தான் தங்கியிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அந்த இடத்துல யாருமே கிடையாது, இவன் மட்டும் தான் இருக்கிறா போல. மற்ற எல்லாருமே வேட்டைக்கு கிளம்பிட்டாங்க. அவளும் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க. சரி ஓகே இதுதான் கரெக்டான டைம், நம்ம எப்படியாவது அங்கே போய் நம்ம மாத்திரை எடுத்துடலாம் அப்படின்னு மெல்ல போக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் வந்து செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டான். உசாராகி அதை தாண்டி மெல்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறான். ஸோ அந்த பொண்ணு சைடில் போன கேப்பில் வேகமாக அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சத்தமே போடாமல் அங்கே இருக்கிற மாத்திரையை வந்து தேட ஆரம்பிக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கே தேடியுமே கிடைக்கல. உடனே வேகமாக தேட ஆரம்பிக்க இந்த டைமில் அந்த பொண்ணுக்கு இதை பற்றி தெரிய வந்துருச்சு போல. அவள் ஒரு கோடாரி எடுத்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரா. ஆனால் ஹீரோ கண்ணாடி ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் அந்த பொண்ணை பார்த்து ஜஸ்ட் மிஸ்ல தலையை குனிஞ்சிட அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மாற்றி அட்டாக் பண்ணிட. ஸோ 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டையே வருது. அந்த பொண்ணை பற்றி சும்மா சொல்லக்கூடாதுங்க, பயங்கரமாக அட்டாக் பண்ணுறா. ஸோ நம்ம ஹீரோலாம் அவன் முன்னாடி நிற்க கூட முடியல. ஒரு கட்டத்தில் கீழே விழுந்து நம்ம ஹீரோ அடிச்சு கொள்ளலான்னு வரும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா சைடில் ஒரு கல் எடுத்து வச்சிருந்திருப்பான். அதை எடுத்து அவளுடைய மண்டிலே ஒரே அடி. அவ்வளோதான், அவள் அந்த இடத்துல ஆல் அவுட். அப்புறமா சரி ஓகே நம்ம அடுத்தது வேகமாக தேடுவோம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற கேரவனுக்குலாம் போய் பயங்கரமாக தேடி பார்க்குறான். ஆனால் எங்கே தேடியும் அந்த மாத்திரையே காணோம். பதிலுக்கு தூரத்தில் இந்த கேங்கோடைய ஆளுங்க வர்ற மாதிரி இருக்குது. உன்னை பயந்து போனவன் என்ன பண்ணுறான்னா வேகமாக வெளியில் வந்து அந்த பொண்ணு மண்டையிலேருந்து ரத்தம் செஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் தொடச்சிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணுடைய பாடியை இழுத்துட்டு போகிறான். இழுத்து ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேட்டைக்கு போனவங்க ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு வந்திருப்பாங்க.
ஸோ இவனை தான் நம்ம ஹீரோ பார்த்துருந்துருப்பான். ஸோ அந்த சின்ன பையன் தான் அவன் போல. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா, அவனும் முடியாமல் தான் இருப்பான். ஸோ அவனுக்கு அந்த தலைவர் இங்கே வந்ததுமே ஒரு மாத்திரையும் எடுத்து கொடுக்குறாரு. அதான் அந்த இன்ஃபெக்ஷன் மாத்திரை போல ஹீரோடைய வீட்டில் இருந்து ஆட்டையை போட்டது. அது எங்கே இருந்து எடுக்காருன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே இருந்து எடுத்து அதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே பாக்ஸ்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்பவே உஷார் போல. அவருக்கு இந்த கண்ணாடி சைடில் நகர்ந்து இருக்கிறதையும் பார்த்துட்றாரு. உடனே சரி ஓகே அந்த பொண்ணு தான் நகர்த்தி வச்சிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடி தேடி பார்க்குறாரு. ஆனால் எங்கே தேடியுமே அந்த பொண்ணை காணோம். இங்கே நம்ம ஹீரோடைய ஒய்ஃபை காமிச்சா அவங்க காயத்தை பார்க்குறாங்க. அது ரொம்பவே மோசமாயிடுச்சு. இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தோட இருக்காங்க போல. அதெல்லாம் துடைக்கிறாங்க, முடியலை, வலி உயிர போகுது. இருந்தாலுமே தாங்கிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அதுலேயும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு சூச்சு போக வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்த கோடாரியை வந்து பார்த்துட்டான். ஸோ பார்த்துட்டு இது அந்த பொண்ணுடைய கோடாரியாச்சு அப்படின்னு அதை வேகமாக உள்ளே எடுத்துகிட்டு போக அடுத்தது உள்ளே இருந்த எல்லாருமே வந்து அந்த பொண்ணை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை வந்து அந்த இலைகள்லாம் இருக்கும்ல அதுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு இவன் அப்படியே மெல்ல மெல்ல தவுந்து அந்த கேரவன் பக்கத்தில் போக ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ அங்கே ஒரே ஒருத்த மட்டும் தான் இருக்கிறான். அதுவும் அந்த அடிப்பட்டவன், அதுவும் அந்த சின்ன பையனை பார்க்கறதுக்காக தான் அவனும் இருக்கிறான் போல. ஸோ அவன் எப்போ உள்ளே போவான் அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவனும் அப்படியே கேரவனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு வலி உயிர போகுது போல. அப்படியே உள்ளே வந்து உட்காந்துட்டு ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி வேகமாக அந்த சின்ன பையனை காப்பாற்றி விட்டுருவோம் அப்படின்றதுக்காக அந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ண போக ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டே இருக்கிறான். ஸோ அவன் கத்துறதுனால அந்த வண்டிக்குள்ளே இருக்கிற இவனுக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. சரி ஓகே அந்த சின்ன பையனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேகமாக கோடாரி எடுத்துட்டு வெளியில் வர. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையன் அங்கேருந்து தப்பிச்சு ஓட்டுறான். இதை பார்த்த இவனும் ஐயோ இவன் தப்பிச்சு வர போறானே, பாஸ் பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு அவனும் பின்னாடியே துரத்திட்டு போயிட. இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கிறான். வேகமாக அந்த பாக்ஸ்குள்ளே இருந்து மெடிசன் எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு பாக்ஸை வந்து பார்த்தா அங்கே பூட்டு போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் நம்ம ஹீரோ வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டான். கோவத்தில் காலால் உதச்சிலாம் பார்க்குறான், ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா அந்த தலைவருடைய கேங் வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் பயந்து போனவன் வேகமாக அந்த கேரவனுக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்க இங்கே வந்தவங்க எல்லாம் பார்க்குறாங்க அந்த சின்ன பையன் தப்பிச்சு போயிட்டான்றதும் தெரியுது. ஸோ ரொம்பவே ஆக்ரோஷமாகறாங்க. அந்த தலைவன் கோவத்தில் அந்த அடிப்பட்டவனை அடிச்சே மட்டையாக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸை பார்த்தா அதில் சகதியாக ஒட்டி இருக்குது. ஸோ யார் இதை மிதிச்சிருப்பா, ஒருவேளை இங்கே வேற யாராவது இருக்காங்களோன்ற மாதிரி எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் ஒருத்தன் இவங்களை விசில் அடிச்சு கூப்பிட என்னன்னு போய் பார்த்தா அந்த பொண்ணுடைய பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அதை நம்ம ஹீரோ கொலை பண்ணி மறைச்சி வச்சிருந்திருப்பான் இல்லையா, ஸோ அந்த பாடியை. ஸோ அதை பார்த்து அந்த தலைவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அவரே தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்துட்டு நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இறுதி சடங்குலாம் பண்ணுறாங்க. ஸோ மற்ற யாராவது செத்து இருந்தால் சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க இல்லையா, ஆனால் இது தலைவருக்கு ரொம்பவே முக்கியமானவங்கன்றதுனால அவர் அப்படியே இறுதி சடங்கு பண்ணி அந்த இடத்துல அப்படியே அவங்க பாடியை வந்து எரிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து ரொம்பவே கோவப்படுறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து சீக்கிரமாக முழிச்சிட்டு சரி ஓகே இப்போ அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, இந்த டைமில் அந்த மாத்திரை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு அந்த கேரவனுக்கு வெளியில் வந்து மெல்ல அதை ஓப்பன் பண்ணுறான். ஸோ உள்ளே பார்த்தா அந்த தலைவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு போல். அதனால அவன் அந்த மேட்ச் பாக்ஸ் வச்சுருப்பான் இல்லையா, அதை பற்ற வச்சுட்டு அந்த வெளிச்சத்துலேயே மெல்ல மெல்ல அந்த தலைவர்கிட்ட போகிறான். ஸோ அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவருடைய கழுத்தில் இருக்கிற அந்த சாவியை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறான். ஸோ அவர் கழுத்தில் தான் அந்த சாவி போட்டிருக்கிறாருன்றதை நம்ம ஹீரோ நேரத்தே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அதை எடுத்துட்டு மெல்ல வெளியில் வந்தவன் வேகமாக என்ன பண்ணுறான்னா அந்த பூட்டை தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறான். உள்ளே பார்த்தா நிறைய மாத்திரைகள்லாம் இருக்குது. அவ்வளோதான் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம், நம்ம ஒய்ஃபை காப்பாற்றிடலாம் அப்படின்னு வேகமாக அதை மூடிட்டு அதை பூட்டு போட்டு பூட்டாமல் என்ன பண்ணுறான்னா அந்த கேரவன் இருக்கு இல்லையா அந்த கதவை பூட்டிட்டு வேகமாக நம்மளுடைய ஒய்ஃபை காப்பாற்றணும் அப்படின்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் போகிறவன் கடைசியில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். என்னன்னா ஒரு ட்ராப் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ட்ராப்லேயே மிதிச்சுட்டு போய்ட்றான். அப்படின்னா என்ன ஆகும், பயங்கரமாக பெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. இந்த சத்தம் கேட்டு தலைவர் வந்து கண் முழிச்சிடுறாரு. அப்புறம் என்ன வேகமாக வந்து திறக்க பார்த்தா அது பூட்டி இருக்கு இல்லையா, உடனே எட்டி மிதிக்கிறாரு. மிதிச்ச மிதியில் அது ஓப்பன் ஆகிடுது. அவ்வளோதான் அவங்க அங்கே வேகமாக துரத்த ஆரம்பிக்க இங்கே நம்ம ஹீரோ வந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அது போக நம்ம ஹீரோ ஓடி பழகணும் போல, அதனால பயங்கர வேகமாக ஓடிட்டு இருக்க. இந்த சைடில் நம்ம ஹீரோடைய ஒய்ஃபை காமிச்சா அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கண் முழிச்சுக்கிறாங்க. அது போக ஏதோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நிறைய காட்டு நாய்கள் வந்து ஓடி வந்துட்டு இருக்குது. இதுங்க கிட்ட மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அதான் லீடர், அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கிறாரு. அதுலயும் இடையில அந்த அடிப்பட்ட வர முடியாம போயிட்டு இருக்க அவனை தள்ளி விட்டு அவனுடைய கழுத்திலேயே மிதிச்சு கொலை பண்ணிட்டு ஹீரோவை வெறி கொண்டு தேடிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனுக்கு இந்த ஏறி குதிச்சு ஓட்டுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியா இருக்கும் போல. ஏன்னா நிறைய சறுக்கி பிராக்டிஸ் எடுத்துருந்துருப்பான் போல. அதனால எப்படியோ சறுக்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிக்கிறான். அவங்களால நம்ம ஹீரோ அளவுக்கு சறுக்கிலாம் ஓட முடியல. அதனால நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துடுறான். அப்படி தப்பிச்சு ஓடி வந்தவன் அந்த வீட்டை பார்க்குறான்.
பார்த்தா இந்த சின்ன பையன் ஒரு கைவிடப்பட்ட இடத்துக்குள்ள போயிருப்பான் இல்லையா. ஸோ அந்த இடத்த பார்த்து சரி ஓகே இதுக்குள்ள தானே அந்த தாத்தா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல உள்ள போனா உள்ள பார்த்தா அந்த நாய்களுடைய கால் தடமா இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த தாத்தா இருந்த கதை வந்து உடைச்சிட்டு போயிருப்பான் இல்லையா. அப்படி உடைச்சிட்டு போனதுனால நாய்கள்லாம் வந்து அவரை கொடூரமா வேட்டையாடி இருக்குது. அவ்வளவுதான் அதை பார்த்த நம்ம ஹீரோ மனசு உடஞ்சி போயிட்டான். அவனால கில்ட் வந்து தாங்க முடியல. சோகமா வெளியில வர அதுக்குள்ள அந்த திருடர்கள் கேங் வந்துருது. அவங்க வந்து நம்ம ஹீரோவை அடிச்சிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்த்தா அவனுடைய கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. அதுவும் அந்த டென்ட்டுக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவையும் சமைச்சு சாப்பிட போகிறாங்க போல். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட இருந்த பொருள்லாம் இருக்கும்ல அது எல்லாமே அப்படியே பக்கத்தில் சதறி கிடக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தலைவர் இருக்கார்ல அவர் நம்ம ஹீரோடைய பாக்கெட்லேருந்து ஃபோட்டோலாம் எடுத்து வந்திருப்பாரு. இவனுடைய அப்பாவுடைய ஃபோட்டோ தான். அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே எரிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவுக்கு கஷ்டமாக இருக்குது. அது போக பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து பயங்கரமாக கத்தியை வந்து சீவிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ பார்க்குறான் பக்கத்தில் அந்த விசில் கிடக்குது. அதான் நம்ம ஹீரோ எடுத்து வச்சிருந்திருப்பான்ல அந்த விசிலுக்கு நகர்ந்து நகர்ந்து வந்து அதை எப்படியோ வாயில பிடிச்சி பயங்கரமா ஊத ஆரம்பிக்கிறான். ஸோ சத்தம் கேட்டதான் நாய்கள் வந்துடும் இல்லையா. ஸோ நாய்கள் குறைக்கிற சத்தம் கேட்குது. வேகமா அந்த இடத்துக்கு வர்ற மாதிரியான சத்தமும் கேட்குது. அவ்வளோதான் அங்கே இருந்த எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஒன்று என்ன பண்றாங்கன்னா வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவால ஓட முடியாது இல்லையா. அதனால அப்படியே தவுந்து தவுந்து வந்து பக்கத்தில் கிடக்கிற அந்த சின்ன கத்தையும் எடுத்துட்டு வேகமா கைகள் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க இந்த கேங் வந்து பயங்கரமா ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. அதுலயும் ஒருத்தர் என்ன பண்ணிடுறான்னா ஒரு பொண்ணை தள்ளி விட்டுட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோ அதுக்குள்ள கயிறை வந்து கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு வேகமா ஒரு மரத்துக்கு பின்னாடி படுத்துக்கிறான். ஸோ நாய்கள் நம்ம ஹீரோ பார்க்கல. ஹீரோ தாண்டி போயிருதுங்க. நல்ல வேலைன்னு சொல்லி அங்க இருக்கிற பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கதான் அந்த மெடிசன்லாம் இருக்கும். அதே சமயத்துல இந்த சைடு இந்த தலைவர் இருக்கார் இல்லையா அவர் தான் கடைசியில் வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து போயிட்டு இருப்பா. அவளுடைய காலையே அட்டாக் பண்ணிட்டு இவர் வேகமா முன்னாடி போறாரு. ஏன்னு பார்த்தா அந்த நாய்கள் இவர் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அட்டாக் பண்ணிடும் இல்லையா. அவளை வந்து கொடூரமா கடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வேகமா அந்த தலைவர் நம்ம ஹீரோவை கட்டி போட்ட இடத்துக்கு வராரு. இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். ஜஸ்ட் மிஸ்ல எப்படியே தப்பிச்சிடுறான் இல்லையா. இவங்க பக்கத்துல தான் போயிருப்பான். அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் மிச்சம் இருக்கிற 3 பேரும் வெறி கொண்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சு தேடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனால முடியல. ஒரு இடத்துல அப்படியே ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து உட்கார்ந்துட்டான். இதுக்கு மேலேயும் அவனால தப்பிக்க முடியுமான்னு தெரியல. அப்படியே மேல பார்த்துட்டு இருக்க அப்பதான் அந்த மரத்தோடைய பூ பூத்து இருக்கிறத பாக்குறான். அதே சமயத்துல இங்க பிரிஞ்சு தேடுறாங்க இல்லையா. அதுல ஒரு திருடன் அப்படியே நம்ம ஹீரோ தேடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவன் பார்த்துட்டான். அவ்வளவுதான் அப்படியே மெல்ல முன்னாடி வரும்போதே கத்தியெல்லாம் எடுத்து ரெடியா வரான். வந்து ஹீரோ எட்டி மிதிக்க ஆனா பார்த்தா அது அவனுடைய ஜெர்கின் மட்டும்தான். ஹீரோ மரத்து மேல இருந்து குதிச்சு அவனை பிடிக்கிறான். பிடிச்சி அவனை எப்படியாவது கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்க. ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. நம்ம ஹீரோ போட்டு அடிச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு சைட்ல ஒரு கத்தி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதே சமயத்துல அடுத்த திருடனை காமிச்சான். அவன் அந்த ஆரோவை கையில வச்சுட்டு ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தூரத்துல பார்த்தா இவனுடைய கேங்ல இருந்தவன் நம்ம ஹீரோவை அடிச்சு இழுத்துட்டு வர்ற மாதிரி தெரியுது. உடனே சரி ஓகே நம்ம ஆள் அவனை பிடிச்சிட்டான் போல அப்படின்னு மெல்ல மெல்ல முன்னாடி வந்துட்டு இருக்க. இப்பதான் அது இழுத்துட்டு போறது யாருன்னு காமிச்சா நம்ம ஹீரோ தான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு கத்தி கிடைச்சிருக்கும் இல்லையா அதை வச்சு குத்தி கொலை பண்ணிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை இவன் மாத்தி போட்டிருக்கான் போல. அது தெரியாம இவன் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்க. ஆனா வரதான் தெரியுது அது நம்ம ஆள் இல்லையே அப்படின்னு ஆரோ எடுக்க. ஆனா அவன் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ கத்தி வச்சு அவனையும் குத்தி 2 பேரை கொலை பண்ணிட்டான். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த வயசான தாத்தா மட்டும்தான். அதான் தலைவர். அவர் அப்படியே நேராக முன்னாடி வந்துட்டு இருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். அது போக நம்ம ஹீரோவுக்கு இந்த ஏரெல்லாம் யூஸ் பண்ண தெரியும் இல்லையா. அதனால ஒரு அம்பை எடுத்து கரெக்டாக அவருடைய காலில் சொருகிற மாதிரி விட்டுடுறான். அப்புறமா அவர் கீழே விழுந்து அந்த அம்பெல்லாம் பிச்சுட்டாரு. இருந்தாலுமே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து அவருடைய தலையிலேயே விடணும்டா அப்படின்னு ரெடியாக. இதை பார்த்து அந்த தலைவரும் சரி ஓகே நம்ம சாக போகிறோம் போல அப்படின்னு அவருடைய விதியை ஏற்றுக்கிறாரு. ஆனால் இந்த சமயத்தில் ஹீரோடைய அம்பு வந்து அப்படியே உடஞ்சி போயிடுது. அதான் அந்த ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும் இல்லையா அது பிஞ்சிடுது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி சொதப்பிடிச்சே அப்படின்னு வேகமா கத்தி எடுக்க அவரும் பாத்தீங்கன்னா கத்தி எடுக்கிறாரு. அந்த டைம்ல நாய்கள் கத்துற மாதிரியான சத்தம் கேக்குது. சரி ஓடிட வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடிட பின்னாடியே பாத்தீங்கன்னா நாய்களும் வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு ஓடி ஒரு மேடு மாதிரி இருக்குது. அந்த மேட்டுல ஏறி பார்த்தா சைட்ல வந்து ஒரு வீடு இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துட்டான். சரி ஓகே இந்த வீட்டுக்குள்ள போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு முன்னாடி வந்தா அங்க வெளியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடி இருக்குது. அதோடைய கையில கன்னும் இருக்குது. ஸோ யாரோ சூசைட் பண்ணி செத்துட்டாங்க போல. ஸோ இருந்தாலுமே நம்ம ஹீரோ கன் எடுத்து வச்சுக்கிறான்.
ஸோ இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஆயுதம் வேற கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால மெல்ல அந்த ரூம்குள்ள போய் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா உள்ள நிறைய திங்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு கன்னும் இருக்குது. பக்கத்துலேயே நிறைய புல்லட் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா அங்க தண்ணிலாம் வருது. தண்ணி குடிச்சா ரொம்ப நாள் ஆயிருக்கும் இல்லையா, ஸோ வேக வேகமாக தண்ணியை குடிக்கிறான். குடிச்சிட்டு இன்னும் வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா நிறைய கேன் ஃபுட்டெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து பேக்ல போட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா என்னுடைய ஒய்ஃப்க்கு தேவைப்படும் இல்லையா. அப்பதான் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உடனே யார் இது அப்படின்னு எட்டி பார்த்தா அந்த தாத்தா இங்கே வந்துடுறாரு. அவ்வளோதான், அப்படியே சத்தம் போடாமல் இருந்தவன் சரி ஓகே நம்ம கிட்ட தான் கன் இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா அந்த கன் வந்து முன்னாடி இருக்கும். உடனே நைஸ் போல வந்து அந்த கன் எடுத்து அவர் அப்படியே பாயிண்ட் பண்ணுறான். பாயிண்ட் பண்ணாமல் யோசிக்காம சுட்டுறோம்டா அப்படின்னு சுட ட்ரை பண்ணா கன்னில் வந்து புல்லட் இருக்காதான். ஏன்னா புல்லட் வெளியில தானே இருந்திருக்கும். அவ்வளோதான், அந்த தாத்தா இதை பார்த்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கத்தி எடுத்து அவர்கிட்ட சண்டை போட ட்ரை பண்ணுறான். ஆனால் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. பார்க்க தான் தாத்தா, ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம ஹீரோவெல்லாம் கீழே தள்ளி போட்டு கழுத்தை அப்படியே கொடூரமாக நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ மேனேஜ் பண்ணி எப்படியும் அவரை தள்ளி விட்டுட்டு எந்திரிக்கும் போதே கரெக்டாக டேபிளில் ஒரு கன் இருக்கும். அதை அந்த சின்ன ரிவால்வர் மாதிரி அதை எடுத்து ஒரே சுடு தான், அதுக்குள்ளே புல்லட் இருந்திருக்கும். அவருடைய தலையை செதறிடுது. கடைசியில் இருந்து அவரும் செத்து போயிட்டார் இல்லையா. ஸோ வேகமாக நம்ம ஹீரோ அங்கேருந்து அவனுடைய ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு கிளம்புறான். போகும்போது தான் அந்த சின்ன பையன் இடம் வருது. ஸோ அந்த இடம் வந்ததுமே அவனுக்காக ஒரு 2-3 கேன் ஃபுட்டை வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு வேக வேகமாக இவனுடைய இடத்துக்கு வரான். ஸோ இங்கே வந்து பார்த்தா அது வந்து ஓப்பனாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயினையும் காணோம். அவ்வளோதான், இவ்வளோ நேரம் போறான்னு நம்ம ஹீரோயினை காணோமே, இதுக்கப்புறம் நானும் உயிர் வாழ்ந்து எதுக்கு அப்படின்னு சோகமாக அந்த இடத்துல உட்காந்துட. அப்போ பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் வந்து இவன் மேலே கை வைக்கிறாங்க. ஆனால் ஃபேஸை காமிக்கல. அப்போ எப்படா ஹீரோயின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயின் போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸை தான் இந்த பொண்ணு போட்டிருக்கிறா. அப்படின்னா ஹீரோயின் தானே அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை தான். அதுவும் உலகம் அழிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துல இந்த மாதிரி நடக்காது. வேணா போனால் ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி கூட மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.